நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த நெகட்டிவ் மார்க்ஸ் உங்களுடைய ரேங்க்ல ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் கொண்டு வர போகுது. எஸ், ஸோ இந்த நெகட்டிவ் மார்க்ஸை அவாய்ட் பண்றதுக்கு இப்போ நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய கட் ஆஃப் இல்லைன்னா உங்களுடைய சேஃப் ஸ்கோர் அந்த டார்கெட் மார்க் அச்சீவ் பண்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, 100% ஷியரா இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, until we see the question paper எக்ஸாக்ட்டா நம்ம வந்து அந்த மார்க் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு பாத்துக்கோங்களேன், 550 650 உங்க கேட்டகரிக்கு ஏற்ப அந்த மார்க் வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேஃபா 100% ஷியரா இருக்கிறத மட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. எப்போ இந்த ரிஸ்க் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஆப்ஷன் வரவே வராதுன்னு நான் எலிமினேட் பண்ணிட்டேன். மீதி ரெண்டு ஆப்ஷன்ல தான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இது வருமா இல்ல இது வருமா அப்படின்னா அப்போ நீங்க வந்து 50% சான்ஸ் இருக்கு. சோ நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஆனா எனக்கு ஆன்சர் சுத்தமா தெரியவே தெரியல, இந்த நாலு எது வரும்னே தெரியல அப்படின்னா ரேண்டம் கெஸ் பண்ணிடாதீங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? பிகாஸ் ஒரு 5 क्वेश्चन கரெக்டா எழுதிட்டீங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் நமக்கு வந்துரும். அதுல 4 கரெக்ட், ஒண்ணே ஒண்ணு தான் தப்புனா கூட 15 மார்க்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. அதாவது 16ல 1 போயிடுச்சுன்னா 15 தான் உங்களுக்கு வரப்போகுது. which is இந்த ஒரு क्वेश्चन தப்பானதுல 5 மார்க் டிஃபரன்ஸ்னால 1000 ரேங்க் நீங்க வந்து பின்னாடி போயிடுவீங்க. சரியா? சோ அது கண்டிப்பா உங்களுடைய சீட் அலோகேஷன்ல ஒரு முக்கிய ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது இல்லையா? ஆல்சோ இந்த சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம ஏன் பண்றோம்? ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால. எனக்கு இது தெரியும், இதுக்கு தான் ஆன்சர் வரும். சோ அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம். क्वेश्चन ஃபுல்லா படிங்க. எல்லா ஆப்ஷன்ஸையும் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி படிச்சு பாருங்க. சோ ஈஸியான क्वेश्चनா கூட நிதானமா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாம சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணாம ஆன்சர் பண்ண பாருங்க. ஆல்சோ நிறைய டாப்பர்ஸ் வந்து என்ன தப்பு பண்றாங்கன்னா ஓஎம்ஆர்ல மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஒரு क्वेश्चन தப்பா ஷேப் பண்ணிட்டா அப்படியே வரிசையா எல்லாமே செயின் ரியாக்ஷன் மாதிரி தப்பா போயிட்டே இருக்கும். சோ ஒரு 4 क्वेश्चनக்கு நடுவுல வந்து பாஸ் கொடுத்து கரெக்ட்டா தான் நம்ம வந்து ஷேப் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கறத வந்து ஒரு செக் வச்சுட்டே வந்து வாங்க. சரியா? ஆல்சோ பசங்களா, மார்க் டெஸ்ட் நிறைய நீங்க அட்டெண்ட் பண்ண தான் நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். புதுசா எவ்வளவு வேணா மார்க் டெஸ்ட்ல தப்பு பண்ணிட்டே வாங்க. ஒரு மார்க் டெஸ்ட்ல 10 தப்பு அனலைஸ் பண்ணா கூட அந்த 10 தப்பையும் எரர் நோட் புக்ல எழுதி வைங்க. அந்த தப்பை திருப்பி மிஸ்டேக் ரிப்பீட் வந்து பண்ணாம இருங்க. ஒரு 100 நியூ மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ற அந்த ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணாலே அந்த தப்பெல்லாம் நம்ம நீட் எக்ஸாம்ஸ்ல வந்து பண்ணாம பாத்துப்போம். சோ மார்க் டெஸ்ட் எல்லாமே நம்ம வேதாந்தோட ஃப்ரீயாவே கொடுத்துருக்கோம். அதை பத்தி எல்லாமே நான் கீழே ஒரு வீடியோல கொடுத்துருக்கேன். 10 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் எல்லாமே இருக்கு. சோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க. Attend as many as mock tests as possible so that you can avoid the negative mark. All the best.